சானிடைசர் அதெல்லாம் போட மாட்டேன். உன் கை மார்கழி மாசத்துல நல்ல நோட் புக் மாதிரி இருக்கும். அதான் அழகா எழுதி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்டா வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு பெரிய நடிப்பு அரக்கன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரீம் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, மோட்டிவேட் ஆகுறதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம பார்க்க போற மூவியோட நேம் என்ன அப்படின்னாக்கா, தி சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் தான். இந்த ஒரு படம் என்ன கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு சின்ன கிராமத்துல இருக்கவங்க எப்படி வந்து ஒரு சினி ஃபீல்டுக்குள்ள போகுறாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபிலிம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான். ஒரு நல்ல ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படத்த குடுத்திருப்பாங்க. சோ மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது கான்செப்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த மலேகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல. அண்ட் அந்த ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, தனியா அவங்க சித்தப்பாவோ யாரோ வந்து ஒரு தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. சோ அந்த ஒரு தியேட்டர்ல அவங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வரலன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, ஒரு 4, 5 படத்தோடைய சீன்ஸ கட் பண்ணி போட்டு 4 இன் 1 சொல்லிட்டு ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவான். பட் ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னாக்கா, போலீஸ்க்குலாம் தெரிஞ்சு இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தியேட்டரயே அடிச்சு குளோஸ் பண்ணிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு படத்த நம்ம ஆக்டிங் பண்ணி எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி, ஷோலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா, சு மலேகான் கா ஷோலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, மாத்தி ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுவானுங்க. அண்ட் அந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரீச் கிடைச்சிருக்கும் அவங்களுடைய ஊர்ல. அண்ட் இது மாரி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஷாலே ஆஃப் மலேகான் கா ஷாலே அப்படின்ற படத்துல இருந்து வந்த ரெவென்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் மட்டுமே வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருப்பான். அண்ட் இது மாரியான விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா, அவன் அந்த ஒருத்தன விட்டு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அண்ட் அதுல ரைட்டர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரைட்டர் தான்டா என்னைக்குமே கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய திறமைக்கான என்னுடைய கதைய நான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அவரு வந்து வெளிய போயிடுவாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மலேகான் கா ஷாலே அப்படிங்கிற படத்த எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், அந்த ரைட்டர் என்ன ஒரு கதை சொல்றாரோ, அந்த கதைய எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த ஒரு ரெவென்யூலாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்டின்னாக்கா, அவன் ஒருத்தன் வந்து ஒரு வேற ஒரு பிசினஸ் மேன் சொல்ற ஐடியா என்ன படமோ, அந்த படம் தான் நான் எடுக்க போறேன் அப்டிங்கிற மாரி சொல்லிடுவான். அண்ட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்டருக்கும் இவனுக்கும் வந்து ஒரு சண்டையாகி, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அண்ட் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, அந்த ஒரு பிசினஸ் மேனோடைய படத்த வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. ஆனா, அந்த ஒரு படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகாம போயிட்டுருக்கும். அண்ட் அதன் பிறகு இவங்க குரூப்ல இருந்த ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிய வரும். அண்ட் இந்த ஒரு கேன்சர்ங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்கா, மொத்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒண்ணாகி, ஒரு புது படம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எடுக்க ஆரம்பிப்பானுங்க. ஒரு சூப்பர்மேன் ஃபிலிம் மாரி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா இந்த ஒரு ஃபிலிம டைரக்ட் பண்ணி, அத அவங்களுடைய தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது, கிளைமாக்ஸ் சீன்ல பார்த்தீங்க அப்டின்னாக்கா, அந்த ஒரு பையன் அவ்ளோ ஆச்சரியமா பார்ப்பான். நான் தான் வந்து இந்த சூப்பர்மேனா நடிச்சிருக்கனா அப்டிங்கிற மாதிரி. உண்மையிலேயே கிளைமாக்ஸ் சீன பொறுத்தவரைக்கும் சூப்பராவே குடுத்திருப்பாங்க அப்டிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ மறக்காம இந்த ஒரு சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படத்த எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கிளைமாக்ஸ் சீன்லாம் சூப்பரா குடுத்திருப்பாங்க. அண்ட் இதுலயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரியலா நடந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.